உலகெங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஜூலை மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தில் சாயந்தரம் 5:55 வரைக்கும் பயணம் பண்ணிட்டு இருப்பார். பிறகு நமக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ணுவார். மேஷராசி என்பர்களே, மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் செல்கிறார். சனி பகவான் இன்னைக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சில பேருக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இன்னைக்கு அந்த ஆசை நிறைவேறும். அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. உங்க பிள்ளைகள் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பாங்க. அதே நேரத்தில் ஹெல்த்தில் சில ப்ராப்ளம் இருக்கும். மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்னு அசால்ட்டாக இருக்கக்கூடாது. மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுகிறது. ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் உள்ள கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கு, படிப்பில் கவனம் செலுத்துங்க. ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் இன்னைக்கு சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கவனமாக இருக்கணும். கிடைக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நமக்கு உடம்புக்கு என்ன ஒத்து வருமோ, நம்ம நலமோட வாழணும்னா அந்த உடம்புக்கு ஒத்து வரக்கூடிய சாப்பாடு தானே நம்ம சாப்பிடணும். இன்னைக்கு சிலருக்கு செரிமான கோளாறு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் அதெல்லாம் இருக்கும். நான் சந்திர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார், சனி 11ல் இருக்கார். ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவேன். அந்த வேலை வாய்ப்பு அருமையா உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு நல்ல பயணங்கள் அமையும். பொழுதுபோக்கு விஷயங்கள்ல ஈடுபாடு கூடும். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார். சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறீங்க. குடும்ப வருமானம் பத்தலைங்க, எனக்கு நான் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான நாள். நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கு கிடைக்க போகுது. ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் ராசியிலே ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதம். எல்லாம் பெருமாள் வழிபாடு செய்யணும். பெருமாள் வழிபாடு செய்தாலே உங்க வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும். வியாபாரம் திருப்திகரமாக நடைபெறும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் அதீத ஒரு ஆர்வம் உண்டாகி ஜெயிக்க போறீங்க. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார். பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். இன்னைக்கு ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். வெளிநாட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் தோணும். சிலருக்கு வெளிநாட்டுக்கு வாய்ப்பு வரும், சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கும். தொழில் ரீதியாக நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாம் இன்னைக்கு வெற்றி பெறும். கொடுத்த கடன் ஒருத்தர் கொடுத்திருப்பீங்க, திரும்ப கிடைக்காதுன்னு வச்சுட்டு இருப்பீங்க, திரும்ப கிடைச்சிடும். கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும். ஆனால் கடகராசிக்கார இப்ப புதுசா கடன் வாங்கக்கூடாது. கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்னா. நீங்க கடன் வாங்கக்கூடாது. நீங்க இந்த நாள் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகம் தேவைப்படுகிறது. சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கார். இந்த நாள்ல பலருக்கு பயணங்கள் அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு கூடி வரும். இடமாற்றம் அமையும். ஆபீஸ்ல உயர் அதிகாரியை பகைச்சிக்க கூடாது. உங்களை ட்ரிகர் பண்ணி விடுவாங்க சில பேர். நம்ம மேனேஜர் பத்தி என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு ட்ரிகர் பண்ணி விடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு பிறரை பற்றிய விமர்சனங்கள் செய்ய வேண்டாம். அதே நேரத்தில் இசைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம், கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய முன்னேற்றம், வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல நாள். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறும் அற்புத நாள். கன்னிராசி என்பர்களே,
கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் ஆட்சியாக இருக்கிறது ஒரு நன்மை. அவர் குரு பகவானோடு சேர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி இப்போ வரப்போகுது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு பிசினஸ்ல ஒரு நல்ல திருப்திகரமான சூழ்நிலை இருக்கும். உங்களுக்கு உங்க சகோதரர்களுக்கு இடையில் ஒரு கருத்து மாறுபாடு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காலம். நினைக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அதே நேரத்தில் அம்மாவுடைய உடல் நலத்தில் இன்னைக்கு அதிக அக்கறை எடுத்துக்கிடணும். துலாம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதமாக நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் வெகுவான முன்னேற்றம் இருக்கும். ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகம் எல்லாம் இன்னைக்கு தேடி வரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பிசினஸ் பண்றவாளுக்கு அற்புதமான வாய்ப்புகளை தருவார். நல்ல கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும். நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எதிர்பார்த்தபடியே வெற்றி பெறப்போகும் நல்ல நாள். இந்த காலகட்டத்தில் பண விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். யாராக இருந்தாலும் இப்பொழுது அவர்களுக்கு பணத்தை கொடுக்கிற போது மிக கவனமாக கணக்கு வச்சுக்கோங்க. பலர் உங்களை இப்பொழுது ஏமாற்ற முற்படுவார்கள். இதனால் வியாபாரம் திருப்திகரமா இருக்க போது. படிக்கிற மாணவர்களுக்கு வளர்ச்சியும் திருப்திகரமா இருக்கும். நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிப்பீங்க. தனுசு ராசி என்பர்களே, 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போறார், சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். ஒரு ஜாப் மாறலாமே அப்படின்னு இப்ப தோணும். படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாருங்க, குறிப்பா 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பில் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். படிப்பை தவிர மற்றவர்களெல்லாம் மனசு போகும். கொஞ்சம் மனசை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இன்னைக்கு இருக்கு. அதே போல தனுசு ராசிக்காரர்கள் வீட்டை இன்னைக்கு சுத்தமா வச்சுக்கணும். வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. பிசினஸ் நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல லாபத்தை தரும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சியாக இருப்பது ஒரு அற்புதம். திருமணத்துக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல வரன் கூடி வரும். ஆனால் இந்த திருமண பொருத்தம் பார்க்கறது மிக முக்கியம். 7ல் சந்திரன், சாரம் கொடுத்தவன் சனி, அதை புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக ஒருத்தர் ஜாதகத்தில் 7ல் சனி இருந்தால், 7ல் சனி இருக்கக்கூடிய மணமகனைத்தான் முடிக்கணும். நீங்க அப்படி செய்யுங்கன்னு ஒரு நிகழ்ச்சியில் பலமுறை நம்ம சொல்றோம். அதை செய்யாம விட்டுட்டு பல பேர் திருமணத்துக்கு பிறகு பிரச்சனை வந்துட்டு, சார் கணவன் மனைவி கடையில் பிரச்சனை சார், தாம்பத்திய உறவு சரியில்லை சார், பிரிஞ்சிருக்காங்க சார்னு வராங்க. ஜாதகத்தில் 7ல் சனி இருந்தால் அதே மாதிரி 7ல் சனி இருக்கக்கூடிய வரனைத்தான் நீங்க சேர்க்கணும். இந்த நாள் வருமானம் உயரும், பிசினஸ் திருப்தியா இருக்கும். கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பேச்சில் மட்டும் பொறுமை இருக்கணும், யார் மேலேயும் கோவப்படக்கூடாது. உடல் நலத்தில் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிடணும். வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். மீனராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால் இந்த நாள்ல நல்ல பிசினஸ் முன்னேற்றம் வரப்போகுது. ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார். சிலருக்கு காதல் விஷயங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கும். இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை பழு அதிகமாக தான் இருக்கும். பிஸ்னஸில் இது முன்னேற்றகரமான நாள். அன்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?